ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கடலக்காயெல்லாம் பிடுங்கி பொறிச்சிட்டுருக்குறாங்க. இந்த 2 வாரமாகவே மழை இல்லை, நல்ல வெயில் தான். இதுக்கு மேலே மழை வராது, இதுக்கு மேலே செடி விட்டோன்னா காயெல்லாம் கீழேயே நின்றுன்னு சொல்லிட்டு இந்த 2 நாளாக பிடுங்குறாங்க. பிடுங்கி பொறிச்சதுக்கப்புறம் மழை வரக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியே மழை வந்தால் காயெல்லாம் அக்காமையாவது பிடுங்கியிருப்பாங்க. நாங்களும் இதுக்குள்ள கடலக்காய் வாங்கியிருந்தோம். பூரா மண்ணாக்குதுன்ட்டு கொஞ்சம் நேரம் வெளியே காயிட்டுன்னு சொல்லிட்டு போட்டு கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துருச்சு. மண்ணை கலவருக்கு மழை வந்துருச்சாட்டுக்குது. அப்புறம் அவசர அவசரமாக வளைச்சி உள்ளே போட்டோம். ஆத்தா குப்பையை அந்த விழுதுகள்லாம் பொறுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் வேவிக்கிற கொஞ்சம் பொறுக்கலான்ட்டு நல்லா பெரிய பெரிய கையாக பொறுக்கிட்டு பிஞ்செல்லாம் பொறுக்கி தனியாக வச்சுட்டு இருந்தேன். பச்சை கடலக்காய் சாப்பிட எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் காட்டில் கடலக்காய் போட்டிருக்கிறப்போ அந்த விழுது விட்டு கொஞ்சம் பிஞ்சாக மாறிச்சினாலே டெய்லி பிடுங்கி பார்க்கறக்கு ஆரம்பிச்சிடுவோம். பிஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பிடுங்கி சாப்பிடுவோம். இப்போல்லாம் கடலக்காயே போடுறதில்ல, மயிலுக்கு பயந்துட்டு. அப்படியே நானே 2 கடலக்காய் தொளிச்சு வாயில் ஓட்டு பொறுக்கி எடுத்தாச்சு. கடலக்காய் காய போட்ட இடத்துல மண் நிறையா இருந்துச்சு. சரி மழை நல்லா வந்துச்சுன்னா போயிருன்னு பார்த்தா மழை தூரிட்டு போயிடுச்சு. அப்புறம் அதுக்கு மாமா தண்ணி விட்டு கழுவி விட்டார். கடலக்காய் எல்லாம் கழுவி வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டு வச்சாச்சு. செடியும் எந்திரிச்சு வந்துட்டான். கடலக்காய் வாங்கிட்டு வரல, அவன் தூங்கிட்டு இருந்தான். எந்திரிச்சு வந்து ஆத்தா கடலக்காய் பொறுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு டப்பாவை எடுத்து கொடுக்க சொல்லி இங்கே வருங்க விளையாண்டுக்கிறான். கடலக்காய் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு போய் பால் இட்டு வந்துட்டு செடின்னு குளிச்சு விட்டாச்சு. தீக்ஷித்து வர டைம் ஆயிடுச்சு. அவனை கூப்பிட்றதுக்கு அவங்க அப்பா போனார். அப்புறம் கடலக்காயிலேருந்து தண்ணியெல்லாம் வடித்து வச்சுட்டு வந்ததையும் போட்டு கொடுத்தான். 2 பேர்த்துக்கு நான் தொளிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரே தரத்தில் போட்டு வந்தேன். அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானே தொளிச்சுக்கிறேன்ட்டு எடுத்துகிட்டு போய் சேர்ந்து உட்காந்துட்டான். அப்புறம் போய் சரி எனக்கு தனியாக போட்டு வந்து நான் தொளிச்சு கொடுத்துட்டு நல்லா இருக்குதாம்மா? இது என்னது? அது என்ன தெரியலையா? கல்லமுத்து. அவனால் தொளிக்க முடியல, வாயில் கடிச்சு இங்கே பாருங்க எப்படி துப்பி வச்சுக்கிறான்னு. அப்புறம் எங்கிட்டயே கொடுத்துட்டா தொளிச்சு தர சொல்லி இப்போ நான் 2 பேர்த்துக்குமே தொளிச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு இப்படி டிவி பார்த்துட்டு இருந்தாங்க.